சரி, அஸ்வினி வைஷ்ணவ் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, இன்டர்லாக்கிங் இல்லாத ரயில்வே கேட்ல எல்லாம் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மாற்றப்படும் அப்படின்றத ஒரு வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. 2024 இந்த துறையை அவர் பொறுப்பு எடுத்திருக்காரு. ஒரு வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. இவருடைய பாஸ் ஒன்று இருக்குது பாருங்க. சாரி, பாஸ் அவருக்கு பாஸ், ஆனா அவர் ஆக்சுவலா அடிமை. அவர் என்ன பண்ணாருன்னா, 3வது முறை ஆட்சியில் இருக்காரு. இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாத கேட்ல என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, ஒரு அணியும் பிடிங்கிருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. இவரை திட்டணும் அப்படின்னா நம்ம அந்த கவுண்டமணி செந்தில பார்த்த உடனே திட்டுவார் இல்லையா, அது அடிப்பாரு. அந்த மாதிரி இது இந்த நரேந்திர மோடியை பார்த்தாலே நமக்கு அப்படிதான் தோணும். அதை நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சிருவோம். இவர் மூணு முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான், இந்த கடலூர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த புத்தி வருது. இவங்கள சொன்னோன்னா உடனே மன்மோகன் போவாங்க, அடுத்து நேரு வரைக்கும் போவாங்க. புத்தி மாறாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இவங்க புத்தி மாறவே மாறாது. அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் ஒரு அணியும் பிடுங்களே அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, அது செகண்ட். இப்போ அந்த ரயில்வே கேட், இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாத ரயில்வே கேட் எல்லாத்துலேயுமே கேமரா பொருத்த போகிறோம். ஒலிபெருக்கி மூலமாக ரயில் வரதை அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பண்ணுறாங்க.